நீங்கள் சிங்கிள் பசங்க ஸ்டார்டிங்கில் வந்ததுக்கும் அண்ட் லாஸ்ட் வீக் அதுக்கெல்லாம் முன்னாடி வீக்கில் ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சினிமாவில் இருக்கோன்றதுனால நமக்கு ஒரு கேரக்டருக்கு வந்து டக்குன்னு மாறணும் அப்படின்னா சார் இந்த மாதிரி 60 டேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கே சார் ஒரு 90 டேஸ் தாங்கன்னா கேட்டுட்டு இருக்கூட மாறணும்னா மாறிடணும். பட் எதுக்கு உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு தோணுச்சு? நான் இதை நார்மல் ஷோவாக பார்க்கல. எனக்கு வந்து ஒரு 20 எபிசோட் இருக்குன்னா 20 எபிசோடில் நான் வேற மாதிரி தெரியணுன்ற ஒரு டார்கெட் தான் இருந்தது. நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கோத்ரூ பண்ணியிருந்தீங்க அந்த ஒரு பாஸ்ட் இயர்ஸில். பட் அதில் உங்களை ரொம்ப ஹிட் பண்ண ஒரு பெயின், அதுலேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்த விஷயம் ஆனால் பெயினா லவ் தான். எல்லாமே ரொம்ப டார்க் ஆனதுக்கப்புறம் ஐ வெண்ட் இன்டு ஆல்கஹால் அடிக்ஷன். நான் அட்டெம்ப்டட் சூசைட் இங்கே தான் மாடியில். ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ப்ரோவோக் டிவி. ஸோ இந்த செஷனில் என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, புலின்னு சொல்கிறதா இல்லை சிங்கிள் பசங்க ராகவேந்திரன் சொல்கிறதா? வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பவித்ரா, நீங்கள்? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ எஸ், சிங்கிள் பசங்களை உங்களோட ப்ரெசன்ஸ் பார்த்தோம். நீங்கள் சிங்கிள் பசங்க ஸ்டார்டிங்கில் வந்ததுக்கும் அண்ட் லாஸ்ட் வீக் அதுக்கெல்லாம் முன்னாடி வீக்கில் ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்களே வந்து அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் இருந்த அந்த ராகவேந்திரனுக்கும் இப்போ இருக்கிற ராகவேந்திரனுக்கும் அந்த ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி நீங்களுமே மென்ஷன் பண்ணி போட்டிருந்தீங்க. இது வந்து ஒரு ஃபாஸ்டான ஒரு ப்ராசஸ், இது யாரும் ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டிருந்தீங்க. ஆக்சுவலி வாட்ஸ் த ப்ராசஸ் என்ன? ஓகே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்ல, நான் ஜஸ்ட் கேட்டுக்கிறேன். இல்ல, நீங்க யாருமே அதை வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. சீக்கிரமா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாலுமே யாரும் ட்ரை பண்ணாதீங்க அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. பட் நீங்க அந்த வேர்ட் யூஸ் பண்ணிருந்தீங்க. சி, எனக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் 35 டேஸ் ஆச்சு எனக்கு, அவ்வளோதான். 35 டேஸில் லாஸ்ட் அபவுட் 17 to 18 kgs. எவ்வளோ இருந்தீங்க? ஐ வாஸ் 105. 105லேருந்து 83 சம்திங் ஐ கேம். 83 or 82. அது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, உங்களுக்கு பர் டே இந்த டயட் அதெல்லாம் கிடையாது, என்ன வேணால் சாப்பிட்லாம், வாட் எவர் யூ வாண்ட். பட் அதில் ஆயில் இருக்கக்கூடாது, சுகர் இருக்கக்கூடாது, உப்பு இருக்கக்கூடாது, சாப்பாடே இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்ல வரேன். அது வேறு விஷயம். எங்களுக்கு எப்படி பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 2 ஆப்பிள் தான் ஒரு நாளைக்கு, அதை நீ பிச்சு எப்போ வேணால் சாப்பிட்டுக்கோ. நீங்கள் அதுக்கு காலையில் இவ்வளோ எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஆப்பிள் கூட எடுத்துக்கலாம், ஆனால் நைட்டு ஒரு ஆப்பிள் தான் உங்களுக்கு. அந்த மாதிரி இதே ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. அண்ட் டெய்லிக்கு 7 liters ஆஃப் வாட்டர் கம்பல்சரி. நீங்கள் தூங்குறதுக்கே இருக்காது உங்களுக்கு டைம், யூரினேட் ஆகிட்டே இருக்கும். எனக்கு டாக்ஸின்ஸ் உடம்புல இருக்கிறத விட நமக்கு ரேப்பிடாக வந்து வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா வாட்டர் ஃபேட்டுன்னு ஒன்று இருக்குது, நார்மல் ஃபேட்னு ஒன்று இருக்குது. ஸோ எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்தது எல்லாமே வாட்டர் ஃபேட் தான். அண்ட் இந்த 2 ஆப்பிளில் நான் 2 hours ஐ நீட் டு டூ கார்டியோ கம்பல்சரி. 2 hour பண்ணியாகணும். வெயிட் ட்ரைனிங் நான் பண்ணல, ரேப்பிடாக, அதனால தான் எனக்கு ஆச்சு. எனக்கு வெயிட் ட்ரைனிங் பண்ணினோம் அப்படின்னா கொஞ்சம் மசில் லாஸ் அதிகமாக ஆகாது. ஸோ அதனால் ரேப்பிடாக நான் கார்டியோ பண்ணேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பிபி லோ ஆயிடுச்சு. அண்டு உடம்புல குளுக்கோஸ் இல்லை, சுத்தமாக இல்லை. அண்ட் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, சாப்பாடு அந்த 35 நாள் அப்புறம் சாப்பிடும்போது சாப்பாடோட டேஸ்ட் எனக்கு தெரியல நாக்கில். அதுக்கு ஒரு 2 நாள் அட்மிட் ஆகி குளுக்கோஸ்லாம் ஏற்றி அதெல்லாம் பட்டோன்னே தான் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இது வந்து ஓகே, இது சினிமாவில் இருக்கோன்றதுனால நமக்கு ஒரு கேரக்டருக்கு வந்து டக்குன்னு மாறணும் அப்படின்னா சார் இந்த மாதிரி 60 டேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கே சார் ஒரு 90 டேஸ் தாங்கன்னா கேட்டுட்டு இருக்கக்கூடாது, மாறணும்னா மாறிடணும். தொழில் தானே, இதுக்கு தானே ஆசைப்பட்டோம். ஆனால் இதை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக வெயிட் லாஸ் பண்ணேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், கஷ்டத்துலேயே இது உள்ளே வராது, இது உன்னோட வேலை. மக்களுக்கு என்றைக்குமே இந்த சிம்பத்தியை வச்சு ஒரு ஆறுதல் தேடிப்பாங்க தெரியுமா? எனக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பிடிக்கவே பிடிக்காது. யாருக்கு இல்லை கஷ்டம், யாருக்கு கஷ்டப்படலை. ஸோ இட்ஸ் அ பார்ட். அதனால் எப்பயாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரயோஜனமான விஷயத்துக்கு நான் சொல்கிறேன், ப்ராஜெக்ட் வருதுன்றதுனால நீங்கள் அப்படி பண்ணிடாதீங்க. அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும் போது ஃபர்ஸ்ட் அனலைஸ், இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற விஷயம் நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். உங்களுக்கும் சொல்கிறேன், வேண்டாம். ஓகே ஓகே. பட் எதுக்கு உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு தோணுச்சு? ஏன்னா அப்பவே ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் இதை நார்மல் ஷோவாக பார்க்கல. எனக்கு வந்து ஒரு 20 எபிசோட் இருக்குன்னா 20 எபிசோடில் நான் வேறு மாதிரி தெரியணுன்ற ஒரு டார்கெட் தான் இருந்தது.
அண்ட் அப்போ வந்து முன்னாடி ஒரு காதல் கொண்டேன் ஆக்ட் ஒன்று பண்ணியிருப்போம் நானும் பிரணிகாவும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ பி லைக் ரொம்ப ப்ளோட்டடாக இருப்பேன். அண்ட் மக்கள் கிட்டேருந்து வர நெகட்டிவ்ஸை தான் நான் ஜாஸ்தி எடுத்துப்பேன். பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்க மாட்டேன். தெரியும் நமக்கே நம்ம பண்ணுற பாசிட்டிவ்ஸ் என்ன தெரியும். ஸோ அவங்க சொல்கிற நெகட்டிவ்ஸை எடுத்துக்கணுன்றது தான் என்னோடய ஃபர்ஸ்ட் விஷயம். அதில் கிட்ட வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பற்றி தான் அனுப்பிச்சிருந்தாங்க. நாங்கள் இப்படி பார்த்ததே இல்லையே ராகவ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் ஒரு விதமான காரணம். அண்ட் எபிசோடுக்கு எபிசோட் நான் ஏதாவது டிஃப்ரென்ஸ் காமிச்சிட்டே இருக்கணுன்றதுனால அதை பண்ணேன். ஏன்னா மற்றவங்களுக்கு அதுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஷோவாக மக்களுக்கு இருக்கலாம். நான் அதை சீரியஸான ஷோவாக எடுத்தால் தான் நான் மக்களுக்கு அதுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக போய் சேரும். ஆஃப்டர் கனாக்கானம் காலங்கள் ஒரு பெரிய ஒரு பிரேக் இருந்து அந்த சைடில் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கோ த்ரூ பண்ணியிருந்தேன்னு சொன்னீங்க. பயங்கர ஒரு ட்ராமாவில் இருந்து அண்ட் நான் வந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணேன். ஸோ அந்த இன்பிட்வீன் டேஸில் வேறு எதனா நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு, நாட் ஃப்ரம் டெலிவிஷன் ஃபீல்ட் இதை தவிர்த்து. இல்லை, எனக்கு வேறு எந்த ஐடியாவும் தோணலை. அதான் டு பி ஃப்ரேங்க். ஏன்னா நம்ம ஒரு இலக்க ஒன்று வைக்கிறோம் அப்படின்னா எப்போ அதுலேருந்து டீவியேட் ஆகிறோமோ இன்னும் ஜாஸ்தி ஆகிடும் உங்களுக்கு அப்புறம் வேலை. ஏன்னா விட்டுட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு வரீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அப்படி தான் ஆகிப்போச்சு. மறுபடியும் அதுக்கும் கீழே அப்படின்னா அது எப்படி 1ஆம் கிளாஸ்லேருந்து கிட்ட 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு திடீர்னு கோட்டெல்லாம் அழிங்கிட்ட 1ஆம் கிளாஸ்லேருந்து படிக்கணும்னா அது எப்படி? அந்த மாதிரி தான். ஸோ நான் டிவியேட்லாம் ஆகலை. பட் நான் ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதில் வந்து டிவியேட் ஆகாததுக்கு முக்கியமான காரணம் பேரண்ட்ஸ் தான். ஏன்னா இப்போ பேரண்ட்ஸ் வாயிலேருந்து டே வேறு வழி இல்லைடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ உழைச்சி தான் ஆகணும், வேறு எதாவது பார்த்து ஆகணும்னா இன்றைக்கி நேரம் மாறி இருக்கலாம், எதுவாக வேணால் மாறி இருக்கலாம். நான் அந்த ஷோவில் வராமல் இருந்திருக்கலாம், என்ன வேணால் ஆகிருக்கலாம். ஸோ அவங்க சப்போர்ட் இருந்ததுனால தான் என்னால் சர்வே ஆக முடிஞ்சுது. அண்ட் இப்போயும் இந்த ஷோ ஆனோன்னேவும் வேறு எந்த ப்ராஜெக்ட்ஸும் டேக் ஆஃப் ஆகலை. நீ மட்டும் அம்மா அப்பா தான் சோறு போட்டுட்ருக்காங்க. இல்லாட்டி ரொம்ப கஷ்டம்தான். அதுதான் உண்மை. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இல்லாதவங்களை நம்ம பார்க்குறோம். பாதியிலே மீடியா வேணான்ட்டெல்லாம் போயிடுறாங்க. அவங்க எந்த விதமான டேலண்ட் அவங்களுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ அது ரொம்ப எனக்கு அது அமையலைன்றதுக்கே நான் லைஃப் லாங் கிராட்டிடியூடாக இருக்கணும். அவ்வளோதான். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி. அதை பார்த்துட்டு நம்ம ஓரளவுக்கு இப்படி ஆண்டவன் நம்மளை வச்சிருக்கான்றதே சந்தோஷம் தான். அவ்வளோ. அண்ட் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கோ த்ரூ பண்ணியிருந்தீங்க அந்த ஒரு பாஸ்ட் இயர்ஸில். பட் அதில் உங்களை ரொம்ப ஹிட் பண்ண ஒரு பெயின், அதுலேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்த விஷயம் அது என்ன? ஹிட் பண்ண பெயின்னா என்ன சொல்கிறது? ஓகே, ஆப்வியஸாக ஹிட் பண்ண பெயினா லவ் தான். இப்போ வந்து இப்போ ஆப்போசிட், இப்போ வந்து யாராக இருந்தாலுமே டக்குன்னு ஒரு காமனான ஆள் ஒரு பைத்திரா மாதிரி ஒரு பொண்ணை பார்க்குறான்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு என்ன சொல்கிறேன்னா அதான் என்னென்னா ஓகே நமக்கு ஒரு ஸ்பார்க் இருக்கும் இல்லையா யாராவது நம்ம பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் ஒன்று வந்தது. அதுதான் ஃபர்ஸ்ட் லவ். ஆக்சுவலி நமக்கு நான் முன்னாடி இந்த ஸ்கூலில் பார்க்குறதா அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்குமே அருகதை கிடையாது. தட் இஸ் அ டு த கோர் இன்ஃபேக்சுவேஷன் சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் மீடியாவில் இருந்தவங்க தான் ஆக்சுவலி. பட் அது இங்கே எப்படி கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா இட் வாஸ் லைக் ஒன் சைட் லவ் தான். நமக்கு அந்த இடத்துல ஏதாவது சிக்னல் வந்தால் தான் அது லவ்வாக தெரியும். சிக்னல்ஸ் எல்லாம் போயிட்டு உங்களை ராங்காக ப்ரொஜெக்ட் ஆனும் போது எல்லாத்தையும் நம்ம தானே எடுத்துக்க முடியும். ரெஸ்பான்சிபிள் அவங்க ஆக முடியுமா? சரி, அவங்க எப்படி நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்களே அவங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா வேறு எதுக்காக பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம என்ன நினச்சிப்போம், நம்மளை தான் பார்க்குறாங்க, ஏதோ இருக்குது போல் அப்படின்ற விஷயம். அதுக்கு நம்ம முட்டாள்தனம். ஸோ அந்த முட்டாள்தனத்தை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அக்செப்டன்ஸ் அப்படின்றத விட வெளியே வர்றதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா? உங்களுக்கு ஒரு வேளை லவ் இருந்திருந்தா யூ கேன் நோ தட் பெயின். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா 2 சைடை விட ஒன் சைடில் தான் கொடுமையானது. இன்னும் எந்த ஒரு ஆன்சருமே இருந்திருக்காது. அப்படியே ரொம்ப பிளண்டாக இருந்திருக்கும். அண்ட் அது ஆமாம். அண்ட் அப்புறம் தான் எனக்கு ப்ராஜெக்ட்ஸும் இல்லை. ஸோ நான் ப்ரொஃபஷனலாகவும் அவுட் ஆகிட்டேன். எல்லாமே ரொம்ப டார்க் ஆனதுக்கப்புறம் ஐ வெண்ட் இன்டு ஆல்கஹால் அடிக்ஷன். அது போயிட்டு ஒரு கண்டினியூஸாக குடிக்கிறது அந்த மாதிரிலாம் ஆகிப்போச்சு. நான் அட்டெம்ப்டட் சூசைட் இங்கே தான் மாடியில்.
அதுவும் ஒரு 2 நிமிஷத்தில் எங்கள் அம்மா வந்து தூக்கிலன்னா காலி. இன்னைக்கு எந்த ஷோலையும் என் ஃபோட்டோ தான் பார்த்துக்க முடியும். அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் உங்களுக்கு வரும்போது நான் என்ன சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா, டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட். வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதில் காசு செலவானாலும் ஓகே, போயிடுங்க அதுக்குள்ளே. இல்லை பெருசாக ஏதாவது ஒரு லாங் ட்ராவல் எடுத்துருங்க. எங்கேயாவது மனுஷங்களே இங்கே இல்லைனாலும் போய் 5 நாள் உட்காந்துட்டு வந்துடுற அந்த இடத்துல. எனக்கு அந்த விஷயம்லாம் தோணல. அப்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம தோத்துட்டோம், நமக்கு எதுவுமே இல்லை, பொண்ணு ஆசைப்பட்டோம், பொண்ணு விட்டு போயிடுச்சு, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி தோணிச்சுன்னா உங்களுக்கு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடாதீங்க. எதுவாக இருந்தாலும் ஃப்ராங்காக பேசிடுங்க அம்மா அப்பா கிட்ட. நான் அந்த விஷயம் பண்ணலை. உங்களுக்கு பேசுனா தான் நிறைய இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். இங்கே நிறைய பேசாததால தான் எல்லாமே ஆரம்பிக்குது. பொறாமை, போட்டி, வன்மம் எல்லாமே அங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ பேசுங்க, எந்த இடத்துல பேசணுமோ அங்கே பேசுங்க, அவ்வளோதான். ஸோ அது வேண்டாம், டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. ஓகே, சூப்பர். நாங்கள் உங்களை எப்படி நாங்கள் சிங்கிள் பசங்க மூலயமா கம்பேக் அப்படின்னு நீங்கள் வந்தீங்களோ அதே மாதிரி இன்னும் சின்ன திரை, வெளித்திரை எல்லாத்துலேயுமே வரணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பவித்ரா, தேங்க்யூ ஸோ மச்.